சுக்கி அப்படிங்கிறவங்க ஸ்கூலில் நடக்கிற கலீக்ஸ் பாலிட்டிக்ஸு அதில் சம்டைம்ஸ் மேனேஜ்மெண்ட்டே இன்வால்வ் ஆகிறாங்களே, நமக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது, நம்ம தப்பே இல்லாமல் நம்மளோட மென்டல் வெல்பீயிங் மனதளவில் நம்ம பாதிக்கப்படுறோமே, இதை பற்றி பேசுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்குன்னே இல்லைம்மா, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் எல்லா ஒர்க் பிளேஸ்லேயும் பாலிட்டிக்ஸுங்கிறது இருக்க தான் செய்யும். வீடுன்னா இருக்குது இல்லையா, அப்போ ஒர்க் பிளேஸ்லேயும் இருக்க தான் செய்யும். மனிதர்கள் எங்கே இருந்தாலும் மனிதர்கள் தானே, வாயை வச்சுன்னு சும்மா இருக்கிறது இல்லை நம்மள யார் நிறைய பேர். நான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ஜூன் மாதம் இருக்கும் பொழுது இந்த கதையை கண்டிப்பாக சொல்வேன் புது ஆசிரியர்களுக்கு. நான் உங்களுக்கு அந்த கதையை சொல்கிறேன், கேளுங்களேன். அது ஒரு காசி மாநகரம். இந்த மாநகரத்தில் ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தான். கொடுங்கோல் ஆட்சியாளன் அவன். அது என்ன எடுத்துனாக்கா, ஒரு 70-75 வயசுக்கு வரும்பொழுது ஒரு வேட்டைக்கு போன தன்னுடைய மகனை சிங்கம் அடித்து சாப்பிட்றது இழந்துடுறான். ஒரே மகன். மனைவி நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறான். இது ரெண்டும் அவன் மனசை மாற்றுறது. நிலையாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவனுக்குள்ளே இப்போ தான் பதியிறது வாழ்க்கையில். அப்போது பேரனுக்காவது ராஜ்யத்தை ஒழுங்காக கொடுத்துட்டு போகணும் இல்லையா. அப்போ மந்திரிகள்லாம் கூப்பிட்டு, தப்பு நிறைய பண்ணிட்டேன், இப்போ என்னை சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இத்தனை ஆண்டு காலமாக என்னுடைய ராஜ்ய பரிபாலனத்தில் நான் பண்ண தப்புகள் அத்தனையும் சரி பண்ணிக்கிற மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதிலிருந்து தைரியமான ஒரு மந்திரி, நீங்கள் பண்ணியிருக்கிற அக்கிரமெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை ராஜாவே, இதுக்கு 2 பரிகாரம் தான் இருக்குது. ஒன்று அன்னதானம், பசியாக இருக்கிறவங்களுக்கு அன்னமிடுதல். இன்னொன்று வித்யாதானம், உங்கள் நாட்டு பிரஜைகளுக்கு படிப்பறிவை கொடுத்தல். படிப்பறிவு அப்படிங்கிறத சுலபமாக்குதல், எல்லாருக்கும் படிப்பறிவுங்கிறது போய் சேர்கிற அளவுக்கு அந்த ப்ராசஸை ஈஸி பண்ணி சிஸ்டமை ரீச்சபிளாக ஆக்குறது. இது 2 பண்ணுங்க, உங்களுக்கு பாப்ப விமோச்சனம் கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறார். இப்போது வித்யாதானம், படிப்பறிவை எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் அப்படிங்கும் பொழுது இன்றைக்கே நினச்சி நாளைக்கே நடக்காது. அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது ஒரு 1 year 1.5 years எடுத்துக்கலாங்கிறது ராஜாவுக்கு புரிஞ்சு போச்சு. ஆனால் மனசு மாறியாச்சு இல்லையா. அந்த நல்லது இப்போவே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துடுது. அதனால் அந்த அரண்மனை சமயக்காரர்களை கூப்பிட்டு, இனிமே மக்களுக்கு அன்னமிடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இனிமேல் ஒரு கட்டடம் கட்டி அதில் பாத்திரங்கள் வாங்கி வச்சு அதுக்கு தனியாக ஆளெல்லாம் ரெக்ரூட் பண்ணி சமைச்சு அப்புறமா உணவிடுதலுங்கிறதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனால் இன்னிலிருந்தே பிரஜைகளுக்கு நீங்கள் சாப்பாடு போட ஆரம்பிங்க. 50 பேருக்கு போடுங்கப்பா, 100 பேருக்கு போடுங்க, 150 பேருக்கு போடுங்க. உங்ககிட்ட ராஜாங்கத்தில் பாத்திரங்கள் பெருசாக தானே இருக்கும், அதில் எவ்வளோ பேருக்கு வருதோ அவ்வளோ பேருக்கு போடுங்க. இன்னிலேருந்தே ஆரம்பிங்க, சுபசிய சீக்கிரம், சுபம் இன்றைக்கே ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். அவர்களுடைய சமயக்காரர்களும் ஒத்துக்கிறாங்க. 200 பேருக்கு சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அது அந்த அரண்மனை கிச்சனுக்குள்ளே அது பண்ண முடியல. வெளியில் ஓப்பன் ஸ்பேஸ்க்கு எடுத்துன்னு பாத்திரங்கள் எல்லாம் வச்சு பெரிய பெரிய அடுப்புகள்லாம் மூட்டி சமையலை ஆரம்பிக்கிறாங்க. முதல் நாள் இல்லையா, அதனால் பாயசங்கள்லாம் பரிமாறணுங்கிறதுக்காக தலைமை சமயக்காரரே பாயசத்தெல்லாம், பால் பாயசம் அது கிண்டின்ண்டே இருக்கிறவர். இது இங்கே இருக்கட்டும். இந்த காசி பக்கத்துலேயே ஒரு அடர்ந்த காடு. இப்போவுமே காசி பக்கத்தில் காடுகள் உண்டுங்கிறார். கங்கை நதிக்கரை இல்லையா, இருக்காமல் இருக்குமா. அந்த காட்டில் பசியோட ஒரு பருந்து பறந்துட்டுருக்கு. கீழே கொழுன்னு கொழுத்த ஒரு நாகத்தை பார்த்துருது. கீழே நாகம் போயின்ட்டுருக்கு. மேலே இந்த பருந்து கண்ணும்பா இல்லையா, கழுகு கண்ணு பருந்து கண்ணும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த நாகத்தை பார்த்து சரேல்னு இறங்கி அப்படியே அந்த கழுத்தோட நாகத்தை பிடிச்சிடுது. நல்ல இறை அப்படின்னு. எப்போவுமே மிருகங்களுக்கு அந்த உணர்ச்சி உண்டு, மனிதர்கள் தான் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிற்கிறோம். பாம்பினுடைய இடத்துல வச்சு பாம்பு சாப்பிடாது. ஏன்னா அந்த இடத்துல பாம்பு தன்னுடைய இடம்ங்கிறதுனால மென்டல் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாகும், அதனால் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாகும்.
அப்போ என்ன பண்ணும் பருந்துன்னா எடுத்துட்டு ஒரு குன்றோ மலை மீலையோ கொண்டு போய் வச்சுட்டு அங்கேருந்து சாப்பிடும். டோட்டலி நியூ அட்மாஸ்பியர், நியூ பிளேஸ். சைக்கலாஜிக்கலி ஃபஸ்ட்டு அந்த இடத்துல அடித்து அதுக்கப்புறமா மிருகத்தை, அந்த அனிமலை அடித்து சாப்பிடும். அதனால் பக்கத்தில் ஒரு குன்று கிடைக்கிறதான்னு பார்த்து தேடுறது பருது. இங்கே ஒரு அந்த காசியோடைய மாநகரத்து ராஜாங்கத்தை கடந்தாதான் குன்று இருக்குது. அதுக்காக அந்த ராஜ அரண்மனையை கடந்து போயின்னு இருக்கு. இதுக்கு நடுவில் இந்த கழுத்தில் போய் வாயை வச்சு கவ்விடுதா, அந்த அழகு குத்துறதா கழுத்துக்குள்ள பாம்புக்கு. அதுக்கு வலி தாங்கலை, துடிக்கிறது வலியில். அந்த வலியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ராஜநாகம் தன்னுடைய பல்லடுக்கில் வச்சுட்டு இருந்த அத்தனை விஷத்தையும் தாங்க முடியாமல் கொட்டிடுது. அது கொட்டின இடம் எதுன்னா, இந்த தலைமை சமயக்காரர் ஆசாசியாக கிண்டுறாரே அந்த பாயசம், அதுக்குள்ளே தான் கொட்டித்து. அப்போ பார்த்து பக்கத்தில் இருக்கிறவங்க, ஐயா நான் சோறு வச்சாச்சு, மற்ற சமையல் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு, பதம் சரியாக இருக்கா பார்க்க வாங்களேன் அப்படின்னு கூப்பிடும்போது, இங்கேயே கிளறிண்டு 2 நிமிஷம் நான் பாயசத்தை அணைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இங்கேருந்து குரல் கொடுக்குறார். அவர் அப்படி திரும்பி குரல் கொடுக்குற அந்த நேரம் பாம்பினுடைய வாயிலிருந்து அத்தனை விஷயங்களும் பாயசத்தில் சொட்டியாச்சு. அவரும் அதை பார்க்காம கலரிட்டு 2 நிமிஷத்தில் அணைச்சிட்டு மக்கள் எல்லாம் கூப்பிட்டு வயிறார உணவு போட்டாச்சு. கிட்டத்தட்ட 150-200 பேர் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட அத்தனை பேருமே வித்தின் 20-30 மினிட்ஸ் மயக்கமாகி அங்கேயே உடல் நீல நிறமாகி வாயில் நுரத்தள்ளி இறந்து போயாச்சு. தலைமை சமயக்காரருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் என்ன பிரயோஜனம்? மக்கள் இத்தனை நாள் இவன் கொடுமை பண்ணது பத்தாதுன்னு நல்லவனா திருந்துட்டேன்னு போய் சொல்லி வேறு நம்மளை கொல்றானே இந்த ராஜா அப்படிங்கிற பயத்தில் அழ ஆரம்பிச்சு பயப்பட ஆரம்பித்தாங்க. அடுத்த நாள்லேருந்து யாரும் சாப்பிட வரல. ராஜாவும் உத்தரவு போடுறார், பாம்பு எப்படி வந்தது, எங்கேருந்து வந்தது. ஏன்னா பாம்பினுடைய விஷம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு, பாயசத்தில் இருக்குன்னு. எப்படி வந்தது, எங்கேருந்து வந்ததுன்னு யார் கண்ணிலையுமே பாம்பு படலையே. அப்போ பாம்பு விஷத்தை தலைமை சமயக்காரர் குப்பியில் எடுத்துன்னு வந்திருந்தா அந்த குப்பி எங்கே இருக்குது, என்னென்னமோ ஸ்பைலாம் வச்சு தேடி பார்த்தாச்சு. அவங்களுக்கு அங்கேன்னு அந்த காலத்தில் சிசிடிவி கேமராவாக இருந்தது, மேலேருந்து சொட்டத்தின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டே பிடிக்க முடியல. ராஜாவுக்கு இது கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் 50 பேருக்கு சமைக்க சொன்னான். 50 பேருக்கு சமைச்சதும் வேஸ்ட்டாக தான் போச்சு. ஆனால் என்ன ஆனாலும் ஆகட்டும், 5 பேருக்காவது யாராவது என்னைக்காவது வந்து சாப்பிட்டோம், அது வரைக்கும் நான் என் உடம்புல உயிரை வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ராஜா. இப்படி கொஞ்ச நாள் போகிறது. பக்கத்து தேசத்திலிருந்து ஒரு 5-6 சன்னியாசிகள் காசி தேசத்துக்கு வராங்க. எப்போவுமே காசி தேசம்ங்கிறது எல்லாரையும் வரவேற்கிற ஒரு மாநகரம் தான். ஏன்னா அது வந்து ஸ்பிரிச்சுவலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸுங்கிறதுனால. அப்போது அந்த பக்கத்து தேசத்துலேருந்து வந்த அந்த 5-6 சன்னியாசிகள் ராஜாவினுடைய அரண்மனை வாசலில் நின்றுட்டு, நாங்கள் வந்து சன்னியாசிகள்ங்கிறதுனால சொத்து பற்றி எதுவும் கிடையாது, இங்கே ஒரு மாதம் தங்கி காசி விஸ்வேஸ்வரரை பார்த்து கங்கையில் குளிக்கணும்னு வந்திருக்கோம், இங்கே அன்னமிடுதல் நடக்குமா, உணவு கொடுக்குறாங்களா இங்கே எங்கேயாவது அப்படின்னு அந்த அரண்மனைக்கு வெளியில் இருந்த ஒரு பூக்காரியை பார்த்து கேட்குறாங்க. எப்போ அந்த பூக்காரி சொல்கிறா, இந்த ராஜாக்கு இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடிலேருந்து அன்னமிடுதல்ங்கிற ஒரு நல்ல பழக்கம் வந்திருக்கு, உள்ளே போனீங்கன்னா ஏதாவது சாப்பாடு இருக்கும், கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு விரல் காமிக்கிறா. புண்ணியத்தை தேடிக்கிறாளா, ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த சன்னியாசிகள் சொல்லிட்டு உள்ளே போகும் பொழுது ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறேன். இதுக்கு நடுவில் மேலே யமலோகத்தில் யமதர்மராஜா கிட்ட அவருடைய அக்கௌண்டன்ட் சித்திரகுப்தன் ஒரு கேள்வி கேட்குறார். அக்கௌண்டன்ட்னா நம்ம பாவ கணக்கெல்லாம் எழுதி வச்சுக்கிறவர், ஆடிட்டருங்கிறவர் நம்ம பூலோகத்தில் நம்மளுடைய ஃபினான்ஷியல் கணக்கெல்லாம் எழுதி வச்சுக்கிறார் இல்லையா. அந்த மாதிரி யமதர்மராஜாவுடைய அக்கௌண்டன்ட் வந்து சித்திரகுப்தன். இந்த சித்திரகுப்தன் யமதர்மரை பார்த்து கேட்குறார், இந்த 150 பேர் செத்து போயிருக்காங்களே, இந்த பாவக்கணக்கை நான் யார் தலையில் எழுதுறது? பாம்பு தலையில் எழுத முடியாது, அது வேணும்ட்டு பண்ணல, வலி தாங்க முடியாமல் தன் உயிரை காப்பாற்றிக்கிற நிலைமையில் அது வந்து உமிழ்ந்துடுத்து விஷத்தை.
பருந்து தலையிலையும் எழுத முடியாது. தனக்கான இரையை தேடிக்க வேண்டிய தேவை எந்த உயிரினத்துக்கும் உண்டு. அதனால் அது தேடின்றது. ராஜா இப்போ தான் திருந்தி நல்லது பண்ணணும்னு நினச்சிருக்கான். அவன் தலையிலையும் எழுத முடியாது. தலைமை சமயக்காரர் மேலேயும் எழுத முடியாது. ஏன்னா அவர் நிஜமாவே பார்க்கல, வேற யாரோ கூப்பிடுறாங்களேன்னு தான் திரும்பினார். அவர் சாப்பிட்ட மக்கள் பேர்லேயும் எழுத முடியாது. நல்லது சாப்பாடு போடுறான், அவன் நல்லா இருக்கட்டும்னு நினச்சி தான் வந்து சாப்பிட்டாங்க. இதை நான் யார் பேரில் இந்த பாவக்கணக்கை எழுதுறது அப்படின்னு யமதர்மராஜாவை கேட்டான். யமதர்மராஜா, வித்துகள்டில் போடு இந்த ஃபைலை, இப்போ எடுக்காதே, நான் உனக்கு சொல்கிறேன், யார் தலையில் எழுதுறதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகே, இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இந்த சன்னியாசிகள் வந்தாங்களா, இந்த பூக்காரியை கேட்டாங்களா. பூக்காரி உள்ள 5 பேர் சாப்பாடு போடுறாங்க, 5 பேருக்குன்னா சாப்பாடு இருக்கும், நீங்கள் போங்கங்கிற மாதிரி சொல்கிறாளா, உள்ள கை காமிக்கிறாளா. அதோடு சேர்த்து இன்னொரு வார்த்தையும் சொல்லிட்டாவோ. ஏற்கனவே அவர் சாப்பாடு போட்டு 150 பேரை கொலை பண்ணிட்டார். நீங்கள் சாப்பிட்டுட்டு உயிரோடு இருந்தால் இந்த பக்கமாக தான் திரும்பி வருவீங்கன்னு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. ராஜா கொலை பண்ணிட்டாரா? ஏன் பண்ணிட்டார் அப்படின்னு. அவர் அப்படிதான் சாடிஸ்ட்டு. 150 பேர் அட்டை ஸ்ட்ரெச்சில் பாசத்தில் விஷத்தை கலந்து கொண்டுட்டார் அவர். என்ன பண்ணுறது, நாங்கள் அந்த மாதிரி ஒரு ராஜாட்ட மாட்டின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். மேலேந்து யமதர்மராஜா சித்திரகுப்தனை கூப்பிட்டு சொல்கிறான், சித்திரகுப்தா, மொத்த 150 பேரோட சாவு கணக்கையும் இந்த பூக்காரி தலையில் எழுது அப்படின்னு. சித்திரகுப்தன் கேட்குறான், ஏன் மகாராஜா, ஏன் எழுதணும் அப்படின்னு. யார் தப்பு பண்ணினாங்கன்னே தெரியாமல் இவன் தான் தப்பாக இருக்குங்கிற ஒரு அசம்ஷன் அவன் மனசில் இருந்தா அதை பசியோட சாப்பாடு இருக்கான்னு கேட்டு வந்த சன்னியாசிகள்கிட்ட ஒரு புரளியாக கிளப்பி பீதியாக கிளப்பி ராஜா மேலே பழிய போட்டு அதை தேவையில்லாத நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு வம்பா பேசினதுனால மொத்த பாவக்கணக்கையும் வம்பு பேசுகிறவங்க தலையில் தான் போடணும், போடு அப்படின்னு சொல்கிறார் சித்திரகுப்தர். அந்த பூக்காரி தலையில் அத்தனை பாவத்தையும் கட்டுறார். இதுதான் கதை. இந்த கதையை நான் ஏன் முதல் நாளே டீச்சர்ஸ்க்கு சொல்லுவேன்னா, இதை நிஜமாவே யமதர்ம லோகம் போகிறோமா வரப்போகிறோமா, வம்புக்கெல்லாம் இப்படித்தான் பனிஷ்மெண்ட்டானா நம்ம என்ன போயா பார்த்துருக்கோம். இந்த கதை நான் படித்தேன், அதனால் நான் சொல்கிறேன். யார் ஒருத்தங்க வம்பு பேசுகிறாங்களோ அவங்க பாலிட்டிக்ஸ் பண்ணி 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 நான் பார்த்த வரைக்கும் என்னோடய கரியரில் அதே இன்ஸ்டியூஷனில் டைம் டேபிள் போடுற இன்சார்ஜாக மாறுவாங்க, கோஆர்டினேட்டராக மாறுவாங்க. மிஞ்சி போனால் நெக்ஸ்ட் டு பிரின்சிபலுக்கே நான் தான் வலது கை, இடது கை, முழங்கை, முக்கா கை, இப்படி ஒரு கையாக மாறுவாங்க. இவ்வளோ தான் அவங்களோட வளர்ச்சி இருக்கும். இதுக்கு மேலே அவங்களால தாண்டவே முடியாது. ஆனால் நம்ம யார் பாலிட்டிக்ஸில் மாட்டிக்கிறதுக்கு இருக்கோமோ நம்ம இதையெல்லாம் கடந்த மனிதர்களாக இருப்போம். அந்த இன்ஸ்டியூஷன் இல்லைன்னா இன்னொரு இன்ஸ்டியூஷன், இங்கே இல்லைன்னா இன்னொரு இடம். ஒரு டீச்சராக எனக்கு இருக்கிற திறமையினால் என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு இல்லை, உங்களுக்கு சொல்கிறேன் நான். அடாடா, இந்த டீச்சர் இப்படிலாம் பாலிட்டிக்ஸ் பண்ணான்னு வேறு ஸ்கூல் போயிட்டா நமக்கு தானே நஷ்டம், இவளை எப்படியாவது நம்மக்கிட்ட ரீட்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ், ஃபியர் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு வரணும். இப்போ அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கே வரலை, அவங்களே வம்படிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐம் சாரி டு சே, அந்த பள்ளிக்கூடம் உங்களுக்கானது இல்லை. கூடிய சீக்கிரம் வெளியில் வாங்க. அவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற இடங்கள்ல வேலை பண்ணி மென்டலி நம்மளை எக்ஸாஸ்ட் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை, தேவையும் கிடையாது. அப்போது அது இல்லாத இடமா பார்த்து வேலைக்கு போங்க. 500 ரூபாய் கம்மியாக இருக்கலாம் சம்பளம், ஆனாலும் 2 டியூஷன் வச்சு சமாளிச்சுக்கலாம், வேறு ஏதாவது பண்ணிக்கலாம். ஆனால் அட் த காஸ்ட் ஆஃப் மென்டல் பீஸ் ஒரு இடத்துல வேலை பார்க்கக்கூடாது, அது தேவையும் இல்லை. இக்னோர் பண்ணுற அளவுக்கு இக்னோர் பண்ணுங்க. இக்னோர் பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனை பெருசாக இருக்குது அப்படின்னா ஐ எம் நாட் த லூசர். என்ன மாதிரியான ஒரு டீச்சர் கிடைக்கலன்னா நீ தான் லூசர் அப்படிங்கிறத புரிய வைங்க. பேப்பர் போடுங்க, 3 months நோட்டீஸ் கொடுங்க.
எனக்கு இங்கே பாலிட்டிக்ஸ் மோசமாக இருக்குது அதனால் போகிறேன்னே ஓப்பனாக சொல்லுங்கள். ஹெல்த் கண்டிஷன் அது இதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. யூ டெல் பாலிட்டிக்ஸ் தான் ப்ராப்ளம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டே போங்க. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஒரு நல்ல டீச்சர் எங்கே இருந்தாலுமே கவனிக்கப்பட வேண்டியவள், தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவள், பாதுகாக்கப்பட வேண்டியவள். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி.